வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர். தாம்பரத்துல இருந்து கரெக்டா 18 கிலோமீட்டர்லையும் செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா 13 கிலோமீட்டரும், ரெண்டுத்துக்கு சென்டர்ல மறைமலை நகர்ல மெயின்லயே ஜிஎஸ்டி ரோட்ல சர்வீஸ் ரோட்ல இருக்கு. லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்கி ஷோரூம், எஸ்பிஐ பேங்க், F7. நீங்க மறைமலை நகர்ல நின்று மெயின் ரோட்ல நின்று பாத்தீங்கன்னா F7 ஜிம் தெரியுங்க, அந்த பில்டிங் தாங்க நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப். ஸோ மார்னிங் வந்து 10:30க்கு ஓப்பன் பண்ணுறோம், நைட் 8:30 வரையும் இருக்குது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்க எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரத்துக்கும் சிருஷ்டி ஒளிக்கு வந்தீங்கன்னா முழுமையான தீர்வை பார்க்க முடியும். இது நார்மலான ஷாப் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரத்துக்குரிய ஆன்மீக ஸ்தாபனம். எப்படி ஒரு கோவிலுக்கு போனால் நமக்கு உடனே தீர்வு கிடைக்குமோ, அதே போல் சிருஷ்டி ஒளியை நீங்கள் முழுமையாக நம்பி வந்துட்டீங்கன்னா சிருஷ்டி ஒளியில் 50 ரூபாயிலேருந்து ₹1,00,000 வரைக்கும் பொருட்கள் இருக்கு. எல்லா பொருட்களுமே முறையா மந்திர உரு கொடுத்து குருமார்களின் வழிகாட்டுதல சித்தர் முறைப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணி பூஜை பண்ணி தான் கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, இங்க ஃபேஸ் ரீடிங் உள்பட நம்ம பார்க்கறதுனால உங்க பிரச்சனைக்கு எதுவா இருந்தாலும் அதுக்கான தீர்வுகள் இங்க முழுமையாக கிடைச்சிடும். நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட ஒரே ஒரு பொருளாவது நீங்க சிருஷ்டி ஒளியில பர்ச்சேஸ் பண்ணி பாருங்களேன், உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன இந்த பையன் என்னமோ சொல்றான், வாங்கி பயனடைஞ்சவங்க இருப்பாங்களா? 99.9% பயனடைஞ்சவங்க தாங்க இருக்காங்க. அந்த 1% அது வந்து பாத்தீங்கன்னா விதி. அதாவது நம்பிக்கையோட, நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்பிக்கையோட செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு வாங்குறாங்க இல்லைங்களா. ஸோ இதுல 10ஓட 11 இருக்கக்கூடாது, இதுதான் மெயினா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வாங்கி நீங்க முறையா பண்ணுங்க, கண்டிப்பா 100% ரிசல்ட் இருக்கும். சிருஷ்டி ஒளியில மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விதமான பொருட்களை மெயின் ஃபோக்கஸ் பண்ணி நாங்க பண்ணியிருக்கோம். இங்க 5.5 அடி விக்கிரகமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புவனேஸ்வரி மாதா, அதாவது யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் இருக்கும் சொல்லக்கூடிய புவனேஸ்வரி மாதாவோட ஃபைபர் விக்கிரகமும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பொன் விக்கிரகம் 2 அடியில இருக்கிறது. ஸோ இங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் போகணும்னு சங்கல்பம் பண்ணி அந்த அம்பாள் இடத்துல மனமுருக வேண்டி பூஜை பண்ணி தான் எல்லா பொருட்களையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய கணேஷ் இருக்காரு. ஸோ நம்ம சிருஷ்டி ஒளி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இந்த கணேஷாவை நாங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, சார் எனக்கு இந்த கணேஷா எனக்கு வேணும், இந்த நாரியல் கணேஷ் எனக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால பிரம்மாண்டமா சிருஷ்டி ஒளி ஓபன் பண்ண உடனே அந்த பிரம்மாண்டத்தின் உச்சமா நாரியல் கணேஷ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய டைப்ஸ்ல இருக்கிறாரு. ஸோ இந்த நாரியல் கணேஷ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, விநாயகருக்கு வந்து தேங்காய்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்த விநாயகருக்கு ஒரு சூர தேங்காய் ஒன்று உடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போற காரியம் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் நடந்துடும். ஏன்னா விக்னங்களை களைபவர் ஓங்கார பிரணவ பொருள் என்று சொல்லக்கூடிய விநாயகர் பெருமான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலுக்குமே முது கடவுளா இருக்கிறார். அதாவது ஓம் அப்படின்ற தத்துவமே அவரோட மோகம் தாங்க. அது மட்டும் கிடையாது, அன்னையோட அங்கத்திலிருந்து வெளியே வந்தவர் தான் விநாயகர். அதாவது தன்னோட உடம்பு முழுக்க பூசின மஞ்சள் எடுத்து பிடிச்சு வச்சதான் பிள்ளையார். எந்த இதுல வேணாலும் பிள்ளையார் வருவாருங்க. இந்த இதுல நம்ம சிருஷ்டி ஒளியில ஸ்டார்டிங்ல இந்த விநாயகர் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் பண்ண முடியாம நின்று போயிட்டு இருந்தது. ஆனா மறுபடியும் நீங்க எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால மறுபடியும் நம்மளோட பிரம்மாண்டமான ஷாப்ல இந்த நாரியல் கணேஷ் வந்திருக்காரு. இந்த நாரியல் சொல்லக்கூடிய இந்த விநாயகருக்கு ஏன் இந்த தேங்காய் பிடிக்குது அப்படின்ற ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமே தெரிஞ்சிட்டு பண்ணும் பொழுது அதுக்கு வீரியம் ஜாஸ்தி. ஸோ விநாயகரை வந்து ஒரு பெண்மணி வந்து ஒவ்வொரு நாளும் வழிபாடு பண்ணுவாங்களாம். அப்படி வழிபாடு பண்ணும் பொழுது அந்த அம்மா வந்து ரொம்ப ஏழையா இருந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க வீட்டுல 2 மரம் தான் இருந்துச்சு. ஒன்னு வேப்ப மரம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னை மரம் மட்டும் இருந்துச்சு. அந்த தென்னை மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த தென்னை இதுல வந்து வந்த அந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு போய் விநாயகரை வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் தாங்கலைங்க. எதனாலனா எல்லாரும் என்னென்னமோ படைக்கிறாங்க, நம்மளால ஒரு தேங்காய் தானே கொடுக்க முடியுது, அதை விநாயகர் ஏத்துப்பாரா அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தத்தோட நிக்கிறாங்க. அப்போ அந்த விநாயகர் என்ன பண்றாருன்னா அதை உள்ள அன்போட ஏத்துக்கிட்டு அதுல இருந்து அவங்களுக்கு கோல்டு காயின்ஸ் நிறைய கொடுக்குறாரு. அந்த இடத்துல சத்தம் எழுந்து அந்த கோல்டு காயின்ஸ் வருது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கொடுக்கிற விஷயம் வந்து கடவுளுக்கு முக்கியம் கிடையாது, நம்ம அன்பு தான் கடவுளுக்கு முக்கியம். அது எந்த ரூபத்துல வேணா கடவுளை, அதுதான் வந்து இப்ப சொல்லுவாங்க புல்லாகி பூண்டாகி எந்த ரூபத்திலுமே கடவுளை வந்து பார்க்கலாம். நம்ம எல்லா இதுலயுமே வந்து பிறந்து வளர்ந்து வந்திருக்கோம். ஸோ அதனால கடவுள் இல்லாத இடமே கிடையாது, எந்த ரூபத்திலையும் இருக்காரு. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நாரியல் கணேஷ்ல இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அலங்காரம் மாதிரி இருக்கும். இது வந்து கலச டைப்லயும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காயில விநாயகர், இந்த தேங்காய் விநாயகர் ரொம்ப ரொம்ப விசேஷம், வெற்றியை கொடுக்கக்கூடிய இவரை ஒரு தடவை பார்த்துட்டு போனாலே போதும் வெற்றி கிடைக்கும். ரெண்டாவது இந்த நாரியல் கணேஷ் எந்த இடத்துல இருக்குதோ
அந்த இடத்துல கண் திஷ்டிகள் வராது, நெகட்டிவ் எனர்ஜி வந்து உள்ள நுழையவே அப்படி இருந்ததுன்னா இவர் எடுத்துவார். எதனாலன்னா கணாதிபதினா என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா பூத கணத்துக்கும் அதிபதி. ஒரு பூதத்தை வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த பூதத்துக்கெல்லாம் ஒருத்தர் அதிபதியா இருக்கணும். அப்போ எவ்வளவு ஐஜாண்டிக்கா எவ்வளவு வல்லமை படைத்தவரா இருப்போம். ஸோ எல்லா மதத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து ஏத்துக்கிட்டாங்க. எல்லா இதுலயுமே விநாயகர் இருக்காருங்க. விநாயகர் இல்லாத இடமே கிடையாது. பிள்ளையார சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்க சொன்னாங்க. நமக்கு சுழி அப்படின்றது நமக்கு தலையில ஒரு சுழி இருக்கு, தொப்புள்ள சுழி இருக்கு, பின்னாடி சுழி இருக்குது, கேலக்சி இருக்கு. ஸோ இந்த சுழி இல்லாத இடமே இல்லை. அதாவது சுழண்டு சுழண்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட விநாயகர் வந்து யானை முகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானை முகத்தான் வந்து இந்த இடத்துல நாரிகள் சொல்லக்கூடிய தேங்காய் அழகா டெக்கரேட்டிவ் ஐட்டமா இருக்கும். உங்க வீட்டில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல கூட நீங்க வைக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர்ல ஸோ நிறைய டைப், ஃபேஸ் வரைக்கும் இருக்கு, ஃபுல் முகம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தேங்காய் இருக்கும். நீங்கள் ஆட்டினீங்கனாலே நல்லாவே தெரியும் தேங்காய் இருக்கிறதுலாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதில் வந்து தேங்காய்கள் இருக்கும். ஸோ இந்த விநாயகர் வந்து ரொம்ப அழகாக அலங்காரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்திருக்கு. ஆஃபர் ப்ரைஸில் இப்போ உங்களுக்காக நாங்கள் சிஸ்டி ஒளியில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுன்றவங்கள எல்லாருமே உடனே புக் பண்ணி இந்த நாரியல் கணேஷை உங்கள் வீட்டில் வச்சு பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெறுவீங்கன்னு நான் நம்புறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன். உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்குங்க. நன்றி, வணக்கம்.